வணக்கம். உங்கள் ஜோதிடர் ஜெயமஸ் சந்திரமௌலியின் ஜோதிட பதிவு. சிம்ம லக்னத்திற்கு ஜூலை மாதத்திற்கான பலன்களை இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். ஜூலை மாதத்துல சூரியன் பகுதி நாள் மிதுனத்திலையும் பகுதி நாள் கடகத்திலையும் இருப்பார். அதுபோக மற்ற கிரகங்கள் செல்லக்கூடிய நட்சத்திரங்கள் ரீதியாக நம்ம பார்க்க போறோம். இப்ப நமக்கு 2ஆம் இடத்துல கேதுவும் 8ஆம் இடத்துல ராகுவும் இருக்காங்க. 7ஆம் இடத்துல சனி இருக்காங்க. குரு 10ஆம் இடத்துல இருக்காங்க. செவ்வாய் ஜூலை 12 வரைக்கும் மேஷ ராசியில இருப்பாரு. அதுக்கப்புறம் 26 வரைக்கும் ரிஷப ராசியில இருப்பாரு. அதுக்கப்புறம் மிதுன ராசிக்கு வருவார். புதன் கிரகம் ஜூலை 20 வரைக்கும் நமக்கு கடக ராசியில் இருப்பாரு. அதுக்கப்புறம் சிம்ம ராசி இருப்பாரு. அந்த கடகராசியில ஜூலை 20 வரைக்கும் இருக்கும்போது ஆரம்பத்துல மிதுனத்துல இருந்து வருவார். சுக்கிரனும் கடகராசியில இருக்காரு. இப்ப நமக்கு 3 பிரிவா பிரிச்சுக்கலாம். 5ஆம் தேதி வரைக்கும் ஒரு பிரிவு, 6ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் ஒரு பிரிவு, 19ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் ஒரு பிரிவு. அந்த வகையில நமக்கு பார்க்கும்போது முதல் பிரிவு ராகுவை போல பலன் கிடைக்கும். இப்ப ராகு நமக்கு 8ல இருக்காரு இல்லையா, அதனால கொஞ்சம் நம்மளுடைய எதிர்பார்ப்புகள், பழக்க வழக்கங்கள், நம்முடைய உறவுகள் மற்றும் நாம எதுல எல்லாம் நம்ம லாபம் ஈட்டணும்னு நினைக்கிறோமோ அந்த முயற்சிகள் அனைத்திலையும் எச்சரிக்கை உணர்வு வேண்டும். 8ஆம் இடம் என்பது ராகு இருக்கிற இடம். திடீர் செலவுகள், திடீர் கஷ்ட நஷ்டங்கள் மற்றும் உடல் உபாதைகள், விபத்து, வம்பு வழக்கு, எதிர்பாராத சில அசம்பாவிதங்களை உருவாக்குபவர். ஆனால் அந்த ராகுவை போல நிறைய கிரகங்கள் இப்ப 11ஆம் இடத்துல ராபஸ்தானத்துல கிரகங்கள் இருந்தாலும் அது ராகுவை போல் பலன் கொடுக்கும்போது நமக்கு ரிவர்ஸா பலன் நடக்கும். இதைத்தான் நட்சத்திர பலன் அப்படின்னு சொல்றோம். அதனால இந்த 5ஆம் தேதி வரைக்கும் அதை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் குருவனுடைய செயல்பாடு தொடங்குகிறது. குருவனுடைய ஆதிக்கத்துல சிறப்பா இருக்கும். தொழில் பலம், அந்தஸ்து, கௌரவம், மரியாதை இதெல்லாம் சிறப்பா இருக்கும். வீடு கட்டுறது, வாகனம் வாங்கிறது, சொந்த பந்தம், சுகபோகங்கள், இப்ப நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறது, ரியல் எஸ்டேட் தொழில் பண்றது, ட்ரேடிங்ல இருக்கிறது, மேனுஃபேக்சரிங் பண்றது, அனைத்து விதமான அமைப்புகளுக்கும் தொழில் பலத்தை கொடுப்பார். அது மட்டும் இல்ல, நமக்கு எதிர்பார்த்த ஒரு வேலையில் இருக்கோம் அப்படின்னா எதிர்பார்த்த ப்ரொமோஷன், ஒரு அங்கீகாரம், அப்ரிசியேஷன், ஒரு இன்கிரிமெண்ட், இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. நமக்கு குரு திசா புத்தி அந்தரம் நடந்தது அப்படின்னா இன்னும் சிறப்பா இருக்கும். எல்லாமே கோச்சாரம் என்பது நம்ம ஜனனஜாதத்துல இருக்கக்கூடிய திசா புத்தியை பொறுத்தது. அப்ப இந்த திசா புத்தி எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, நம்ம பிறந்த நேரத்துல நம்ம லக்ன புள்ளி எது, 12 பாவத்திற்கும் புள்ளிகள் எது அப்படிங்கிற அடிப்படையில தான் அது வேலை செய்யும். அடுத்தது 19ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் சனியினுடைய ஆதிக்கமா வேலை செய்யும். இந்த காலகட்டத்துல நமக்கு ஒரு கஸ்டமர் ஓரியன்டேஷன் கிடைக்கும். எதிர்பார்த்த நபர்கள், கணவன் மனைவி உறவு, இந்த விஷயத்துல நன்மைகள் தான் தரும். தொழில், வேலை, தனலாபம் அனைத்துக்குமே சிறப்பை கொடுக்கும். ஆனாலும் கூட நமக்கு தாமதமாக வேலைகள் நடக்கும். உடனே நம்ம நினைச்ச உடனே அந்த 20 நாள்ல, அதாவது 11 நாள் தான், 19லேருந்து 31 வரைக்கும் அந்த நாட்கள்ல கொஞ்சம் தாமதமா வேலை நடக்கும். பட் இருந்த போதிலும் இது எல்லாமே நமக்கு மன விருப்பத்துக்கும் நம்முடைய முயற்சிக்கும் வெற்றியை தரக்கூடிய வகையில் அமையும். இப்ப ஜென்ரலா கேது நமக்கு 2ஆம் இடத்துல இருக்காரு, சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு. அதனால பேச்சு, நம்ம கையிருப்பு, பணம், சேமிப்பு, இது சார்ந்த சில செலவுகள் அங்க உண்டு. சேமிக்க முடியாம எதுக்கோ சேமிச்சு வச்சிருப்போம், திடீர் செலவு வந்துருச்சு சார் அப்படின்ட்டு பண்ணிட்டு.
ஸோ இது மாதிரியான நிகழ்வுகள் கேதுவினால நமக்கு உண்டு. கண்டக சனிங்கிறது 7ஆம் இடத்துல இருக்கிறவரு, அவர் குருவை போல செயல்படுறதுனால அவருடைய ஆதிக்கத்துல நமக்கு தொழிலுக்கு பிரச்சனை இல்லை. கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயங்கள், சில உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல விட்டு கொடுத்து போகணும். லாபஸ்தானத்துல கிரகங்கள் எல்லாம் அதுக்கப்புறம் கடகராசியில விரயஸ்தானத்துக்கு வரும் பொழுது புதன் கிரகம் 20ஆம் தேதிக்கு மேல அங்க 12ஆம் இடத்துக்கு வரும் பொழுது சுப செலவுகள் உண்டாகும். அப்ப ஏதாவது திடீர் செலவுகள் அப்படிங்கிறது, இப்ப நம்ம ஒரு தொழிலையே கூட ஒரு புது யோசனைகள் வருது, புது கஸ்டமர் வருது, புது ஆர்டர் வருது அப்படின்னா அதுக்கு தகுந்த முதலீடுகள் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த வேலைக்கு போகக்கூடியவங்க வேறொரு வேலைக்கு மாற்றமாகறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே போல சுக்கிரனுடைய நிலைமைகள் அப்படின்னு எடுக்கும் பொழுது, சுக்கிரனுடைய சஞ்சாரங்கள் அப்படின்னு எடுக்கும் பொழுது நமக்கு அவர்தான் தொழில் கிரகம். அதனால அடுத்த வேலைக்கு உண்டான ஒரு முயற்சிகளுக்கு பாதையை காட்டி கொடுப்பார். அந்த வகையில வளர்ச்சிகள் இருக்கும். மற்றும் நமக்கு ஏற்கனவே இருக்கிற இடத்துல ஒரு சின்ன ஆல்டர்னேட்டிவ், சின்ன சேஞ்சஸ் இந்த மாதிரி நமக்கு ஏற்படலாம். ஆக மொத்தம் 12ஆம் இடம், 4ஆம் இடம், 8ஆம் இடம் இதுல கிரகங்கள் அவ்வளவு நல்லதல்லங்கிறது பொது கருத்து. அதுல நட்சத்திர ரீதியாக நமக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து தான் அது உண்மையிலேயே மைனஸாங்கிறத பார்க்கணும். இப்ப 8ஆம் வீட்டுல ராகு இருக்காரு அப்படின்னா அந்த 1.5 வருஷ காலமும் 18 மாசமும் நம்மளை படுத்திக்கிட்டே இருக்க மாட்டார். நமக்கு ராகு திசா புத்தி அந்தரங்கள் வருதாங்கிறத நம்ம பார்க்கணும். அதே நேரத்துல இப்ப ராகு 5ஆம் தேதி, ஜூலை 5ஆம் தேதி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு மாற போறாரு. ரேவதி புதன் நட்சத்திரத்திலிருந்து சனி நட்சத்திரத்துக்கு மாற போறார். அதனால இப்ப சனியினுடைய ஆதிக்கத்தை அவர் பெறுகிறார். அப்ப சனி நமக்கு 7ஆம் வீட்டுல இருக்கிறதுனால நமக்கு அந்த கெடுபலன்கள் குறையுது. 8ஆம் வீட்டுல ராகு இருக்கிறதுனால பயப்படுறதுக்கோ அல்லது திடீர் ஆபத்துகள், திடீர் செலவுகள், கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படுங்கிற பயம் இல்லாம இந்த சனி நம்மளுக்கு காப்பாத்துறார். அப்ப இந்த சாரம், நட்சத்திர சாரத்தின்படி கிரகம் நமக்கு பலன்களை தருகிறது. அப்படிங்கும்போது இந்த ராகுவை பொறுத்த வரைக்கும் ஜூலை 5க்கு மேல நமக்கு சாதகமாக இருக்கிறது. அதே மாதிரிதான் 12ல கிரகங்கள் வரும்போதும் புதன் வந்தாலும் சரி, சுக்கிரன் வந்தாலும் அங்க இருக்கிற நட்சத்திரங்கள் படிதான் வேலை செய்யும். புனர்பூசத்துல முதல்ல வருவார் 4ஆம் பாதத்துல, அதுக்கப்புறம் பூசத்துக்கு 4 பாதம் அதுக்கப்புறம் ஆயில்ய பாதத்துல வருவாங்க. அப்ப இது மாதிரி அந்த நட்சத்திரங்களை கடக்கிறத வச்சுதான் நமக்கு பலன்கள் மாறும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.